ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்ச இந்த ப்ரெஷர் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்கேன். அது ஒரு அன்பாக்சிங் தான். நான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பைக் இல்லை கார் வச்சுருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சொந்தமாக இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் வச்சுருக்கணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கும் இந்த ஆசை வந்து ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளாக ரேட்டு பார்த்துட்டே இருந்தேன். இந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சீப்பான ப்ரைஸில் எனக்கு ஒரு வாட்டி கிடச்சிது. ஸோ அதனால் வாங்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம வாங்கியிருக்குது பார்த்திங்கன்னா அகேரோ. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. அதனால் நான் அதை வாங்கிட்டேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற ஆன்லைனில் பேக்கிங்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிப்லாம் கொடுத்து தெளிவாக இருக்குது. சைடில் மட்டும் லைட்டாக டேமேஜ் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங்கில் அதே மாதிரி ட்ராவலிங்கில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆக தான் செய்யும். எனக்கு இன்னும் உள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குமோ டவுட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணால் உள்ளேருந்து வந்து வேறு பாக்ஸ் சவுண்டு கேட்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது சுத்தமாக எந்த டேமேஜுமே இல்லை. மேனுஃபேக்சரிங்லும் பார்த்தீங்கன்னா 2023 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லேட்டஸ்ட் பீஸ் தான் இருக்குது. ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னா ரிட்டன் பீஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறதால ரிட்டன் பீஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை. நம்ம நினச்ச மாதிரியே உள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக டேமேஜ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல வேலை அப்போ நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் பீஸ் தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கட்டிங் மிஷின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்டு பீஸ் வந்துருச்சு. அது நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். சரி, இதை கட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூராக இருக்குது. சுத்தமாக ஒரு கீரல் கூட இல்லை பாக்ஸில். புதுசு தான். நம்ம ஆன்லைனில் வாங்குற பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா அந்த யூஸ்டு பீஸ் தான். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவுட்ரு ஓஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னர் ஓஸு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா கன்று கொடுத்துருக்காங்க. கன்னும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங்கில் தான் இருக்குது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துருக்காங்க. அந்த கன்னில் வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா அண்டர் சேஸ்லாம் கழுவுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரே கவரில் வந்துடுது. ஸ்ப்ரே கன்று, அதாவது வந்து இந்த ஷாம்பு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, இது ரேட் ரொம்ப சீப்பு கைஸ். நான் வாங்கும்போது சீப்பாக வாங்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடச்சா நீங்களும் வாங்கிடுங்க. மோட்ரு பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டராக இருக்குது. இது வந்து செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் அழுத்தும் போது மட்டும்தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நம்ம அகேரா தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி அவங்களோட அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இன்லெட் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 3 மீட்ரு. சப்போஸ் பக்கெட்டில் போடுறீங்கன்னா, அதாவது பக்கெட்டில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணும். டேப்பில் போடுறீங்கன்னா இந்த கனெக்டர் தான் யூஸ் பண்ணணும். கனெக்டர் எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு இதை உள்ளே போட்டுட்டு கரெக்டாக இந்த டியூப்பை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைமுன்றதால் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. போட்டுட்டு இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா ஒன் சைடு வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை லூஸ் பண்ணிவிட்டு உள்ள கேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். டேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு கனெக்டர் போடணும். சேம் மெக்கானிசம் தான். இந்த மாதிரி கட்டிட்டு இதை உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒன் டைம் பண்ணாலே போதும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இது ரொம்ப ஃபுல் டைட்லாம் வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம். உடஞ்சிச்சின்னா திருப்பி வந்து வாங்குறதுக்கு கிடச்சிரும். பட் ஆனால் லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த அவுட்ரு டியூப்பு. இது வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜு. இது யூஸ் பண்ணாதாங்க தெரியும் அது ஒர்த்தா இல்லையான்னுட்டு. இது ப்ரமோஷன்லாம் கிடையவே கிடையாது. நான் காசு சேர்த்து வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்லெட்டில் இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு டைட் பண்ணோம். பார்த்து டைட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது சுத்தமாக பிளாஸ்டிக்கு, சுத்தமாக உயிரே கிடையாது அதில். இதெல்லாம் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக்கில் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ரிங் மெக்கானிசம். லைட்டாக ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உள்ளே தள்ளி அப்படியே விட்டால் லாக் ஆகிடும். ஓகே, இது லாக் ஆகிடுச்சா இல்லையானே தெரியலையே. ஓகே, இதை நம்ம கடைசியாக பார்த்துப்போம். எனக்கு இன்னும் சரியாக லாக் ஆகாத மாதிரி தான் தோணுது. ஃபஸ்ட் டைம் தான் அந்த லப்பர் புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கன் எடுத்து பார்ப்போம். கன் வந்து ஓகே தான் கைஸ். இந்த ரேட்டுக்கு அது ஓகே தான். நெக்ஸ்ட்டு கன்னோட எட்ஜில் ஒன் சைடை வந்து அட்டாச் பண்ணணும். இப்போயும் நான் சொல்கிறேன், ரொம்ப சீப்பாக வாங்கினா இப்போயும் ரேட் அமேசானில் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து உள்ளே போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். இந்த கன்று ஓரளவுக்கு ஒர்த்து தான் கைஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி டியூபும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதாவது அவுட்லெட் டியூப் அதுவும் சூப்பராக இருக்குது.
வெறும் அந்த இன்லெட் டியூப்பில் வர பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் ரொம்ப மட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மோட்டர்லேருந்து அவுட்லெட்டை கனெக்ட் பண்ணுவோம். எப்படி வந்து கன்னை கனெக்ட் பண்ணமோ அதே மெக்கானிசம் தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு இதை வந்து உள்ளே வந்து ப்ளக்இன் பண்ணணும். இது வந்து அந்த லப்பர் வாஷர் இருக்கிறதால ஃபஸ்ட் டைம் வந்து டைட்டாக இருக்குது. இது தேஞ்சிடுச்சுன்னா அப்புறம் லூஸ் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ டைப் தான். டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கால்வாசி செட்டப்பை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து போட்டு பார்ப்போம். எக்ஸ்டென்ஷன் ராடு போடணுன்னா அந்த எட்ஜில் இருக்க கனெக்டர் வந்து கழட்டணும். வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் ராட் வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்டென்ஷன் ராட் எப்படி போகிறதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். இதுவும் ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே எதை டைட் பண்ணும்போதும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டைட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து மர போகாது. இல்லைனா வந்து கிராஸாக வச்சு போட்டிங்கன்னா மர போயிடும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் ராட் போட்டுட்டோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அடின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஒரு அடி தான் இருக்கும். ஆமாம், எட்ஜில் அந்த கைட்டம் பார்த்திங்களா, அதை போடணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அந்த ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக கன்னும் ஒர்த்தாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம டேப்லேருந்து தான் எடுக்கிறோம் லைனை. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளக் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக 3 பின் ஃப்ளக் பாயிண்டில் போடணும். ஒயரும் கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்குது. அதே மாதிரி இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்ரு, அவுட்லெட் 8 மீட்ரு. ப்ரெஷர் செம்மையாக இருக்குது. நான் ஏதோ இதில் டக்குன்னு எடுத்து அடித்தேன், பக்கெட்டி வந்து தள்ளி போயிடுச்சு. வெளியே வச்சு அடித்து பார்ப்போம். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் தண்ணி அனுப்போம். நெக்ஸ்ட்டு பைக்கில் வந்து அடித்து பார்ப்போம். ஆக்சுவலாக இது அடிக்கும் போது கையை பின்னாடி தள்ளுது கைஸ். ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இப்போது ஓப்பன் பண்ணி அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப்பாக வச்சு அடித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிறோம். இப்போ தான் பைக்குக்கு ஃப்ரீ சர்வீஸ்க்கு அடுத்தது இப்போ தான் நான் வாட்டர் வாஷே பண்ணுறேன். நான் வெளியே விட்டு வாட்டர் வாஷ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். பைக்குக்கு கம்பெனியில் ஃப்ரீ சர்வீஸில் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாட்டர் வாஷோட சரி. ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120 பார் சொன்னாங்க. 120 பார் வந்து கரெக்டாக வருது. என்ன ஒன்று, மோட்டர் வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டாடா எஸ் மட்கார்டை வந்து க்ளீன் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே ஹோல்ஸ்லாம் இல்லையா, பட் வீடியோ முடியும் போது ஹோல்ஸ் பார்ப்பீங்க. ஏன்னா நான் ஷார்ப்பாக வச்சு அடிச்சிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மட்கார்டெலாம் ஓட்ட போட்டுருச்சு. அது நான் தெரியாமல் அடிச்சிட்டேன். போக போக வந்து அது பழகிக்கணும். இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். ப்ரெஷர் வந்து சூப்பராகவே வருது. வெளியே டாடா எஸ்க்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ணோன்னா 600 ரூபாய் கைஸ். இதுவே நம்ம வீட்டில் ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரி இந்த மோட்டரை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து சின்ன மோட்டருன்றதால வந்து ஹீட் வந்து தாங்காது. ஒரு half அன் ஹவர் வந்து கேப் விட்டு பண்ணிங்கன்னா நல்லா வந்து லைஃப் வரும். அதே மாதிரி செல்ஃப் டைமிங்கு, அதாவது நீங்கள் எப்போ தான் கன் எடுத்துட்டீங்களோ அப்போ மட்டும் தான் மோட்டர் ஓடும். நீங்கள் கன்னிலேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சேரு. ஆக்சுவலாக அதிகமாக சாணி இருக்குது. சேரு ஈஸியாக வந்துடும், சாணி தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாணியை க்ளீன் பண்ணுறது தான் இருக்குது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த கன் அழுத்தும் போதெல்லாம் கை ரிவர்ஸில் வருது கைஸ். ஆக்சுவலாக ப்ரெஷரு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். மேபி எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, எப்படி வாட்டர் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அழுத்தும் போதும் கன் வந்து கை பின்னாடி தள்ளிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கண்ணதில் இருந்த சாணி சேரு மொத்தமே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோம் வாஷ் டைப் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே ஃபோம் வாஷ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மட்காரில் இப்போ ஓட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடியில். இந்த ஓட்டெல்லாம் அது போட்டது தான். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் 4200 ரூபாய்க்கு வாங்கினேன். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.